மே 2 வந்து அக்கா பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க பர்த்டே அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி செயின் வாங்கலான்னு போனப்போ, செயின் வாங்க வேண்டாம் இந்த வாட்டி நாமளே பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஈஸின்னு நினச்சோம். பட் செம்ம கஷ்டமாக இருந்தது. அதுவும் அதோட ஜம்ப்லிங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் வந்து விரல்லாம் வீங்கி போயிடுச்சு. ஒரு வழியாக வந்து செயின் செஞ்சுட்டோம். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பாப்பாவோட பர்த்டே விஷாக மழையில் நனையணும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் மழையிலையும் வந்து நனைய விட்டுட்டோம். ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இருந்த கடையில் இந்த டெக்கரேட்டிங் செட்டு வந்து வாங்கினோம். இது 130 ருபீஸ்க்கு உள்ள வந்து கர்டைன், அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே பேனர், ஒரு மல்டி கலர் பலூன்ஸ் ஒரு 10 இருந்தது, ஒரு ஃபாயில் பலூனும் இருந்தது. அண்ட் அது போக நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபேரி லைட்ஸ்லாம் வச்சுருந்ததுனால அதை வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு இது வந்து கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸாக இருந்தது. பார்த்ததும் செம ஹாப்பி ஆகிட்டாங்க. எந்த பர்த்டேக்கும் இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு குட்டி ஹாப்பி பர்த்டே கேப்பும் இருந்துச்சு. அதை போட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் குட்டி பாப்பாவும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பலூன்ஸ்லாம் பார்த்ததும், கலர் கலராக பலூன்ஸ் பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆகி அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் பசங்க விளையாடுறதும் பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் நைட் ஷோ ரெட்ரோ மூவி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.